கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வகலியை புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லிதழில் வித்தார் நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்று வசனாவாகிய நான் 9ஆம் வகுப்பிலிருந்து என் இந்தியா என் கடமை என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். நம் இந்தியா என்பது வெறும் நாடு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் நாகரிகம், தியாகம், ஞானம் மற்றும் மன வலிமையினால் நெய்யப்பட்ட மகத்தான ஓவியமாகும். இன்று நாம் பெரும் மதிப்புகளும் கலாச்சாரமும் நாட்டிற்காக வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் உழைப்பும் தியாகங்களாலும் காரணமாக உருவானவை. அவர்களின் கடமையுணர்வு, துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்தியாவின் அடித்தளத்தை உருவாக்கியுள்ளது. இந்தியர் என்று அழைக்கப்படும் நாம் பெருமையுடன் நாட்டிற்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் குடிமக்களின் சிந்தனையிலும் செயல்களிலும் உருவாகிறது. கடமை என்பது பாரம் அல்ல, அது நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு. பொறுப்புடன் செயல்படும் குடிமக்களால் தான் ஒரு சமூகம் முன்னேறுகிறது. 1000 மைல் பயணமும் ஒரு சிறிய அடியிலிருந்தே தொடங்குகிறது. அதுபோல இந்தியாவின் மாற்றம் பெரிய மாநாடுகளிலோ பிரம்மாண்டமான திட்டங்களிலோ தொடங்குவதில்லை. அது நமது வகுப்பறைகள், வீடுகள், தெருக்கள் மற்றும் சமூகங்களில் தான் தொடங்குகிறது. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு பொறுப்பான செயலும் முன்னேற்றத்திற்கான ஒரு பயன்பாடுகளாக மாறுகிறது. மாணவர்களாகிய நமது கடமை கல்வியில் மட்டுமல்ல, ஒழுக்கம், நேர்மை மற்றும் மரியாதையை வளர்த்துக் கொள்வதிலும் உள்ளது. இறுதியாக, நாடு நமக்காக என்ன செய்கிறது என்று கேட்பதை விட நாம் நாட்டிற்காக என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்போம். ஏனெனில் வலிமையான இந்தியா என்பது வலிமையான கடமை உணர்விலிருந்தே தொடங்குகிறது. உயிரெழுத்தில் தொடங்கி மெய் எழுத்தை கலந்து உயிர்மெய் எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனா இனிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்து மகிழ்ச்சியுடன் நன்றி கூடி விடைபெறுகிறேன். என் இந்தியா என் கடமை. ஜெய் ஹிந்த்.